இந்த வீடியோவை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். மேலும் மூல விவரம் பெற இங்கு தெரியக்கூடிய எண்ணை கொண்டு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது கூவம் திருபுராந்தர் கோயில் பற்றி ஆகும். இது தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கூவம் என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது சிவன் கோயில் ஆகும். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட தலமாகும். இது தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 14வது தலமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இப்பகுதியில் மழை வரும்போது சுவாமியின் மேனி வெண்ணிறமாகவும், ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பு சிவப்பு நிறமாகவும் மாறுவதாக சொல்கிறார்கள். மேலும் இத்திருக்கோயில் என்பது சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் என்றும் வர்ணிக்கப்படுவது உண்டு. இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள கோபுரத்தின் விமானம் என்பது கஜபிரீஸ்வரம் எனப்படுகிறது. திருஞான சம்பந்தர் தனது பதிகங்களில் சிவன் திரிபுராந்த அசுரர்களை வதம் செய்த வரலாறை குறித்து பாடியுள்ளார். மேலும் சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் வித்யுன்மாலியும் கருவறைக்கு முன்புறம் துவார பாலகர்களாக இருக்கின்றார்கள். ராஜகோபுரத்திற்கு நேராக காத்தல் தாண்டவம் ஆடிய நடராஜர் சன்னதியும் இருக்கின்றன. அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் இருக்கின்றார்கள். அம்பாளின் கருவறை விமானம் கோபுரம் போன்ற அமைப்பில் வித்தியாசமாக இருக்கிறது. பிரகாரத்தில் சண்முகர் ஆறுமுகங்களுடன் வள்ளி தெய்வனையுடனும் தனி சன்னதியில் இருக்கிறார். இங்குள்ள பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் காட்சி தருகிறார் என்பது தனி சிறப்பாகும். இத்திருக்கோயிலில் திருபுராந்தகரிடம் வேண்டிக் கொண்டால் ஆளுமை திறன் வளரும், தீய குணங்கள் ஆணவம் துன்பங்கள் நீங்கும், குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் என்பது நம்பிக்கையாகும். சிவனின் தேர் அச்சை முறித்த விநாயகர் அச்சிறுத்த விநாயகராக பிரகாரத்தில் தரிசனத்தில் இருக்கிறார். புதிய செயல்கள் தொடங்கும் முன்பு இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அச்செயல் தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை ஆகும். திருபுர என்றால் 3 என்பது அர்த்தமாகும். அதாவது பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்யுமாலி ஆகிய 3 அரக்கர்கள், இவர்களைத்தான் திருபுர என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 அசுரர்கள் சேர்ந்து தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தினர் என்றும் கூறப்படுகிறது. அசுரர்களை எதிர்க்க முடியாத தேவர்கள் அவர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டினார்கள் என்றும் கூறப்படுகிறது. தேவர்களை காப்பதற்காக சிவன் அசுரர்களை அழிக்க ஒரு வில்லை ஏந்தி கொண்டு தேரில் சென்றார். எந்த ஒரு செயலை செய்ய முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு அல்லது மனதிலாவது நினைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது நீதி. இந்த நீதி என்பது சிவபெருமானுக்கும் பொருந்தும். ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார் சிவன். அவருடன் சென்ற தேவர்களோ சிவனே நம்முடன் இருக்கும்போது வேறென்ன வேண்டும் என்று எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர். கோபம் கொண்ட விநாயகர் அச்சிறுபாக்கம் தலத்தில் தேர் சக்கரத்தின் அச்சை முறித்தி விட்டார். அப்போது தேரின் கூரம், அதாவது ஏரிக்கால், இத்தலத்தில் முறிந்து நின்றது. இது விநாயகரின் செயல்தான் என உணர்ந்த சிவன் அவரை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாய் நடத்திட காவலனாய் இருக்கும்படி வேண்டினார். பின் விநாயகரே தேரச்சை சரி செய்ய சிவன் திருபுர அசுரர்களை அழித்தார். அப்பொழுது கூரம் என்று சொல்லக்கூடிய ஏரிக்கால் பூமியில் பதிந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தறினார். கூரம் முறிந்து நின்ற இடமென்பதால் இத்தலம் கூரம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் கூவம் என்றும் மருவியதாகவும் சொல்லப்படுகிறது.
இந்த பகுதியின் பெயராக இருப்பது கூவம். ஒரு காலத்தில் இது தேரினுடைய கூரம் என்றும் கூறப்பட்டது. கூரம்தான் பிறகு மருவி இன்று கூவம் என்று அழைக்கப்பட்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது. சுவாமியின் தலையில் கூரம் பட்ட இடத்தில் காயத்தளம்பு இருப்பதால் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதில்லை. தலைக்கு மேல் பச்சை கற்பூரம் மட்டும் தூவி பாலாபிஷேகம் செய்கின்றனர். இத்தலத்தில் உள்ள சிவன் தவக்கோலத்தில் இருக்கிறாராம். எனவே இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் குறிப்பாக தவளைகள் மட்டும் வாழ்வதில்லை. ஏனென்றால் அத்தவளைகள் எழுப்பும் சத்தம் சிவத்தின் தவத்தை தொந்தரவு செய்வதாக இருக்கும் என்பதால் தவளைகள் வசிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. திருபுராந்தக வதந்திக்கு சென்ற சிவன் என்பதால் சுவாமியை திருபுராந்தகர் என்றும் அம்பாளை திருபுராந்த நாயகி அம்மாள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. மேலும் சிவபெருமான் அவர்கள் சக்கர அச்சு முறிந்து நின்ற போது போருக்கு கையில் வில்லுடன் சென்ற சிவன் தேரில் இருந்து இறங்கி கையில் ஏந்திய வில்லோடு காட்சியளிப்பதால் இவருக்கு திருவிற்கோலநாதர் என்றும் கூறப்படுவதுண்டு. இத்திருக்கோயிலில் சித்திரையில் 10 நாட்கள் பிரமோற்சவ விழா நடைபெறும். ஆடியில் அம்மனுக்கு 10 நாட்கள் பூ பாவாடை திருவிழா. மேலும் சிவராத்திரி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறும். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை ஆகும். இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.